நிகழ்வு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது ஆசானம் மகிழ்வூட்டிக் கொண்டிருக்கின்ற திரு சண்முக ஜெகநாதன் ஓய்வு நிலைய ஆசிரியர் அவர்கள் நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்க? சகல பாடசாலைகளினுடைய பெறமுள்ள மாணவர்கள் உருவாங்குகின்ற வகுப்புகளிலே இணைப்பதற்கான ஒரு ஒன்று நடக்காது பாராட்டிக் கொண்டு வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். இன்றைய தினம் கிளி பூநகரி ஸ்ரீ விக்கினேஸ்வரா வித்தியாலயத்தில் 2026 ஆண்டுக்குரிய கால்கோள் நிகழ்வும் பொங்கல் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்நிகழ்வுகள் யாவும் வித்தியாலயத்தினுடைய முதல்வர் பெருமதிப்புக்குரிய திரு சபாரத்னம் லதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக பூநகரி மண்ணின் மைந்தனும் பூநகரியிலே பலரை கல்வி புலத்தில் பிரகாசிக்க செய்த திரு செல்வரத்னம் சண்முக ஜெகஞானம் சார் அவர்கள் வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்திருந்தார். அது மட்டுமல்லாது இந்த பூநகரி மண்ணிலே பூநகரி மண்ணின் மைந்தர்களை கல்வி புலத்திலே பிரகாசிக்க செய்திருந்த நிலையிலே அவரிடம் கல்வியை கற்ற இப்பாடசாலையினுடைய முதல்வர் திரு சபாரத்னம் லதீஷ்குமார் அவர்கள் தன்னுடைய குருநாதரை தன்னுடைய பாடசாலைக்கு வரவழைத்து அங்கே பொன்னாடை போர்த்து கௌரவித்த அந்த அற்புதமான நிகழ்வையும் நீங்கள் இந்த காணொலியிலே காண இருக்கிறீர்கள். என்றுமில்லாத ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரை தன் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்த போதிலும் அவரை வரவழைத்து தன்னுடைய அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றியிருக்கின்ற அந்த அற்புதமான அந்த நிகழ்வையும் நீங்கள் இந்த காணொலி ஊடாக கண்டுகளிக்கலாம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். நன்றி.
ஆண்டுக்குரிய பூநகரி நிறைவேற்ற விதியானது இந்த சிறப்பான முறையில் நடாத்திக் கொண்டிருக்கிறது. 2026 ஆண்டுடைய கால்பந்து நிகழ்வின் 6 நிகழ்வுகளில் தற்போது திருவிழாக்களை பிரதானமன்றத்திற்குள் வருவதற்கான ஈடுபட்டுடன் வரவேற்றுக் கொள்வது ஒரு பாடசாலை சங்கம் பெருமிதம் அடைகின்றது. அதுடன் அன்று நடந்த பூக்களாக இன்று பாடசாலைக்கு அடியெடுத்து வைத்துள்ள நம் நிலக்கலாகிய தரமுது மாநில செல்வங்களை இன்பத்துடன் வரவேற்றுக் கொள்வது ஒரு பாடசாலை சங்கம் பெருமிதம் அடைகின்றது. அதை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றும் வைபவம் இடம்பெற உள்ளது. அவரை தொடர்ந்து நமது பாடசாலையின் முதல்வர்களை சுடரேற்றி வைக்குமாறு மிகவும் கடிதங்களுடன் கொண்டிருக்கின்றோம். அடுத்த சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு இன்றைய விழாவிற்கு சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கதிகரன் ரோஜினி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோட்டக்கல்வி அலுவலகம் அவர்களை மிகவும் கடிதத்துடன் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு
புஷ்பவனம் பள்ளி ஆசிரியர் திருமதி சுகீதா அவர்களை வெளியிட்டோம். தொடர்ந்து சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு நமது பாடசாலையின் பிரதி அதிபர் அவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். அடுத்த சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். தொடர்ந்து சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு நமது பாடசாலையின் தலைவர் ஆசிரியர் அவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். அடுத்த சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வு கதாநாயகர்களாக நீங்கிக் கொண்டிருக்கின்ற நமது தமிழர்கள் மாணவ செல்வங்கள் சார்ந்து அவரை சுடரேற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். மங்கள விளக்கேற்றும் வைபவத்தை தொடர்ந்து தற்பொழுது அரங்கில் இடம்பெறவுள்ள நிகழ்வு இறைவணக்கத்தை வழங்க வருமாறு நமது பாடசாலையின் மாணவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மடவன் கண்ணெதிரே அடிவீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொடர்ந்து ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவா உஞ்சு தண்ணீரே நதியே என்னில் பொங்கி பொங்கிவா ஆசிர்வதியும் எங்கே சரத்தாவே ஆசிர்வதியும் எங்கே சரத்தாவே ஆவியந்தரங்களினாலும் கை நிரப்பும் ஆவியந்தரங்களினாலும் கை நிரப்பும். வரவேற்புரையை ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் சிவபாலன் கேமமாலினி அவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். எமது பாடசாலையின் முதல்வர் திரு ரதீஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எனது ஆசானம் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்து பூநகரி பிரதேசத்தின் பல கல்விமான்களை உருவாக்கி பல்கலைக்கழகம் வரை உயர்கல்விகளை பெற வைத்த எமது ஆசிரியர் திரு சேனா சண்முக ஜெகதானம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கரிகரன் நிரோஜினி அபிவிருத்தி உத்தியோக கோட்டக்கல்வி அலுவலகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து எமது பாடசாலையின் பிரதி முதல்வர் திரு அமரதர்சினி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். சிரித்த உள்ள முகப்புற வழங்க வருமாறு நமது பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் திருமதி பிரபாகரன் குயின்டா அவர்களை அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். இன்றைய நாள் தரம் 1 மாணவர்களின் கால்கோள் விழா
பாடசாலையில் முதலாக அடி எடுத்து வைத்து கற்றலை ஆரம்பிக்கின்ற அருமையானதும் மறக்க முடியாதும் இங்கிதமான ஒரு நன்னாளில் கூடியுள்ள சிறுவர்கள் அனைவரும் நாளைய நாட்டில் நல்ல தலைவர்களாக மிளிரவும் எமது சமூகத்தின் நல்ல தலைவர்களாக வாழவும் இறைவனுடைய ஆசை அவர்களோடு என்றும் பயணிக்கவும் அவருடைய குடும்பங்களிலும் நிறைய ஆசையோடு தங்கள் பயணங்களை ஆரம்பிக்கவும் அவர்களுடைய எதிர்கால கல்வி முறை நல்ல முறையில் நடைபெறவும் ஆசித்து எனது ஆசையுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். 2026 ஆண்டுக்குரிய கிளி பூலகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயம் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தி நடாத்திக் கொண்டிருக்கின்ற கால்கோள் விழா நிகழ்வுக்கு தமது வேலைப்பழுக்களின் மத்தியிலும் இன்று முதன்மை விருந்தினராக கலந்து எங்களுக்கெல்லாம் மகிழ்வூட்டிக் கொண்டிருக்கின்ற திரு சண்முக ஜெகநாதன் ஓய்வு நிலைய ஆசிரியர் அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோட்டக்கல்வி அலுவலகம் பூலகிரி திருமதி கரிகடன் ரோஜினி அவர்களும் மற்றும் கௌரவ விருந்தினராக எமது விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புஷ்பா முன்வள்ளி ஆசிரியர் அவர்களையும் எமது பாடசாலை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொள்வது பெருமிதம் அடைகின்றது. அந்த வகையில் அடுத்து எமது அரங்கில் இடம்பெறவுள்ள நிகழ்வு தலைமை உரை. அதாவது இன்றைய நிகழ்வினை சிறப்பான முறையில் தரம் 2 மாணவர்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தரம் 2 வகுப்பாசிரியர் புவியரசன் இன்பரூபி அவர்களை தலைமை ஆற்ற வருமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றேன். இன்றைய தினம் பல கனவுகளுடன் நமது பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் தரமொன்று மாணவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்கள் இங்கு வந்ததற்கான காரணம் எமது கல்வியை கற்று தாம் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காகவே எமது பாடசாலைக்கு முதலாக அடியெடுத்து வைத்துள்ளார்கள். அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்தது எமது பாடசாலைக்கு மிகவும் ஒரு புது பொலிவை தந்துள்ளது. கால்கோள் விழா என்பது ஒரு சேர்க்கை மட்டுமல்ல, அவர்கள் தொடரும் ஒரு கல்வி. அவர்கள் இன்றிலிருந்து இங்கு கற்கும் ஒவ்வொரு சொல்லும் எழுத்தும் அவர்களை ஒரு பூரண மனிதனாக ஆற்றல் மிக்க மனிதனாக திகழச் செய்யும். அவர்களுக்கு ஒரு அன்பான ஆசிரியர் கிடைத்துள்ளார். அவர் பிள்ளைகளை அரவணைத்து கல்வியையும் கற்பித்து அன்பையும் ஊட்டி உறுதுணையாக இருப்பார். அவருடன் நாமும் ஏனைய ஆசிரியர்களும் அவர்களது கற்றல் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்றைய மனநிலைகளின் கல்வி பயணமானது சீரும் சிறப்புமாக திகழ வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை பல்வேறு துறைகளில் அலங்கரிக்க போகின்ற இளம் சிட்டுக்களுக்குரிய அறிமுக நிகழ்வு இடம்பெற உள்ளது. உங்களோட பேர் என்ன பூ? என்ன பூ? அஸ்வின். நல்ல பேர். நீங்கள் எதவா வர ஆசைப்படுறீங்க? எதிர்காலத்தில் இன்னவா வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய நினைக்கிறீங்க? டாக்டரா வந்து. சரி, என்ன பேர் அப்போ? என்ன பேர் என்ன? சரி, நல்ல பேர். நீங்க எங்க இருந்து பாருங்கள் ஐயா? பூனகிரி. அப்பாண்ட பேர் என்ன? அம்மாண்ட? சரி, நீங்க வளர்ந்து பெரிய ஆளா வந்து எந்த மாதிரி வர போறீங்க? இந்த நாட்டுக்கு எதுவாக வந்து சேவையாற்ற போறீங்க? என்ன டாக்டரா வர போறீங்களா இல்ல டீச்சரா வர போறீங்களா? போலீஸா வர போறாரா? போலீஸா வந்து இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தந்து பிள்ளைங்க பேர் என்னம்மா? என்ன பேர்? நல்ல பேர். உங்களோட கனவு என்ன? எதிர்கால கனவு? டீச்சரா வர போறா. பிள்ளைங்க பேர் என்னம்மா? ரஷ்மிகா. உங்களோட எதிர்கால கனவு என்ன? என்ன மாதிரி வந்து நீங்கள் எங்களோட நாட்டுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறீங்க? போலீஸா வர போறாங்க. பெண் போலீஸ். என்ன பேர் அப்போ? காதுஷன். நல்ல பேர். அவர்கள் வளர்ந்து
பெரியாளா வந்து எங்களோட நாட்டுக்கு என்னவா வந்து சேவை செய்ய ஆசைப்படுறீங்க? படிச்சு பெரியாளா வந்து என்ன ஏதோ வர போறீங்க? போலீஸா? சரி, பிள்ளையோட பேர் என்னம்மா? ஜான்சி. சரி, நீங்கள் உங்களோட எதிர்கால கனவு என்ன? எதுவா வந்து எங்களோட நாட்டுக்கு சேவையாட்ட போறீங்க? பெரியாளா வந்து படிச்சு என்ன வேலையில வர போறீங்க? டீச்சரா வர போறாங்க. பிள்ளைங்க பேர் என்னம்மா? ரேஷ்மிகா. எதிர்கால கனவு என்னம்மா? எதுவா வர போறீங்க? படிச்சு பெரியாளா வந்து மிஸ்ஸா. சரி, பிள்ளைங்க பேர் என்ன? சஷ்டினா. கேட்டிக்காரன், நீங்கள் எதுவா வேலை செய்ய எங்களோட நாட்டுக்கு ஆசைப்படுறீங்க? பெரியாளா வந்து போலீஸா. எல்லாருக்கும் போலீஸா வர ஆசையாக இருக்கு. சரி, என்ன பேரம்மா உங்களுக்கு? வைஷ்ணவி. நீங்கள் பெரியாளா வந்து எதுவா வர உங்களோட கனவு என்ன? என்ன மாதிரி வர போறீங்க? டாக்டர், ஒரு வைத்தியரா வர ஆசைப்படுறா. என்ன பேரம்மா? அஸ்மிகா. அப்ப நீங்கள் பெரியாளா வந்து உங்களோட எதிர்கால இலட்சியம் என்ன? எதுவா வர போறீங்க? பெரியாளா வந்து போலீஸா தான் வர போறாங்க. என்ன பேரப்பு? அப்ப நீங்கள் பெரியாளா வந்து என்ன வேலை செய்ய ஆசைப்படுறீங்க? போலீஸா தான். சரி, என்ன பேர் பிள்ளைக்கு? கிருத்திகா. நீங்கள் பெரியாளா வந்து என்ன வர ஆசைப்படுறீங்க? டாக்டரா, ஒரு வைத்தியராக இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேணும்னு ஆசைப்படலாம். பிள்ளைங்க பேர் என்னம்மா? மித்திரா. பெரியாளா வந்து என்ன வர ஆசைப்படுறீங்க? டாக்டரா வர ஆசை, ஒரு வைத்தியராக வர ஆசைப்படலாம். என்ன பேர் பிள்ளைக்கு? துஷானி. அப்பா, நீங்கள் பெரியாளா வந்து என்னவா இந்த நாட்டுக்கு ஆசைப்படுறீங்க? என்னவா வேலை செய்ய போறீங்க? டீச்சரா, ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று ஆசைப்படலாம். என்ன பேர் பிள்ளைக்கு? அஸ்மிகா. அப்பா கட்டிக்காரி. பெரியாளா வந்து நீங்கள் என்னவா வர ஆசைப்படுறீங்க? டாக்டர். அவன் ஒரு வைத்தியராக வர ஆசைப்படுறான். இன்று இவர்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி பழிக்க வேண்டும் என்று இவரிடத்தில் நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கொண்டு இவர்களது கனவுகள் நனவாக அவர் பாடசாலை சமூகம் இவர்களுக்கு ஒரு பக்கபலமாக திகழும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு தொடர்ந்து இடம்பெறவுள்ள நிகழ்வு கலை நிகழ்வுகளுக்கு வருகின்றோம். அந்த வகையில் கைப்பாடெடுத்து கொட்டமுடைய தாயின் மடி திறந்து ஒரு புதிய கனவு விதைக்கின்றேன். பூமி தாயின் மடி திறந்து ஒரு புதிய கனவு விதைக்கின்றேன். அடிக்கல் நாட்டும் இவ்வேளை எங்கள் அன்பெல்லாம் தடுக்கட்டும். அடிக்கல் நாட்டும் இவ்வேளை எங்கள் அன்பெல்லாம் தடுக்கட்டும். வாழும் காலம் முழுவதும் இவ்வாசல் ஜீவனம் பெற்றும். வாழும் காலம் முழுவதும் இவ்வாசல் ஜீவனம் பெற்றும். இறைவன் நாசியுடன் இன்றைய காலங்களாயிரட்டும். இறைவன் நாசியுடன் இன்றைய காலங்களாயிரட்டும். நன்றி. சின்ன பாப்பா எடுப்பு, பெரிய பாப்பா பக்கத்துல நாங்கள் போறோம் கோயிலுக்கு, திரும்பி வரோம் வீட்டுக்கு. நிலையில் இருக்கின்ற திருவாளர் மதிப்புக்குரிய சமூக ஞானம் சார் ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தற்போதங்கள் கூட்டத்திலிருந்து விடைபெற்றும் இருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி கரிகரம் யோசினி அபிவிருத்தி உத்தியோக பூர்ணகிரி அவர்களை இதற்கு மேலாக இன்று என்னுடைய பாடசாலையில் புதிதாக இணைந்துள்ள எங்களுடைய அரசு பாடசாலைகளில் தேசிய ரீதியாக இந்த வருடத்தினுடைய புதிய கல்வி சீர்திருத்த கொள்கைகளுக்கு அமைவாகவும் அந்த கொள்கைகளை முதலில் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாகவும் இன்று காலையில் எடுத்து வைக்கின்ற சகல பாடசாலைகளினுடைய பெறமொன்று மாணவர்கள் உள்வாங்குகின்ற தேசிய வேலை திட்டத்தில் எங்களுடைய பாடசாலையிலும் இந்த மாணவர்கள் உள்வாங்குகின்ற தேசிய வேலை திட்ட நிகழ்வானது
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாணவர்கள் தங்களுடைய ஆரம்ப கல்வியை 4 வயது முதல் தங்களுடைய கிராமங்களில் உள்ள தங்களுக்கு பொருத்தமான அருகில் உள்ள முன்பள்ளிகளில் இணைந்து அந்த தங்களுடைய ஆரம்ப கல்வி சிறப்பாளர்களோடு கூடிய கல்வியை நிறைவு செய்து கொண்டு இன்று எங்களுடைய பாடசாலை இலங்கை அரசுடைய ஆரம்ப பிரிவுடைய முறையான கல்வி திட்டத்திற்குள் முறையான கல்வியை பெறும் வாய்ப்பை பெற்றவர்களாக இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கடந்த கால 5 வருட பயணங்களும் பருவங்களும் அவர்களுடைய தாய் தந்தையரோடு முன்பள்ளி ஆசிரியர்களோடு அந்த குறுகிய ஒரு வட்டத்திற்குள் அவர்களுடைய மகிழ்வான அந்த தருணங்களும் அந்த வாழ்க்கை முறைகளும் அமைந்து சற்று வித்தியாசமாக ஏனைய ஒரு பருவநிலை மாணவர்களோடு இணைந்து வித்தியாசமான ஒரு கல்வி சூழலில் கற்றல் சூழலில் வகுப்பறைக்குள் நுழைந்து ஒரு முறையான கலை திட்டத்தை பெறுகின்ற ஒரு மாணவ சமூகமாக அவர்கள் இன்று அடியெடுத்து வைக்கின்றார்கள். வேலை திட்டமாகவும் இந்த தேசிய வேலை திட்ட நடைமுறை இலங்கையில் அண்மை காலமாக இந்த கால்கோள் விழா என்ற ஒரு சொற்பரப்போடு ஒரு வைபவமாக இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் எங்களுடைய மாணவர்கள் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு நான் நினைக்கிறேன் வீட்டிற்கு எந்த ஒரு மாணவரும் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு சொட்டு கண்ணீரை பலர்கள் விடவில்லை. இந்த பாடசாலை வளாகத்திற்கு அவர்கள் ஜனவரி மாதம் வந்தது தொடக்கம் 5ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை ஒரு அழுகை சத்தமோ அல்லது மனநிலை கொண்ட மாணவர்களாக அவர்கள் உண்மையில் இல்லை. 4 நாள்கள் கேட்கின்ற காலங்களில் உண்மையில் பாடசாலைக்கு போக விருப்பம் இல்லாதவர்களாக பாடசாலை இந்த பாடசாலை பெறமொன்று மாணவி அஸ்மிகா கற்போம் கனவை நினைவாக்குவோம் கல்வியை கற்போம் கனவை நினைவாக்குவோம் குளத்திலே துள்ளியோடு மீனைப்ப ஆடி ஓடி அசைப்போம் பலனுடன் மின்னுவர் மாலை அணிவித்து கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து பொன்னாடை போட்டு ஆசிரியரை கவனிக்கின்றார். நமது பாடசாலை முதல் வருடத்தில் 2026ஆம் ஆண்டிற்குரிய கிளிநொச்சி பூலகிரி ஸ்ரீ விக்னேஸ்வரா புத்த ஆலயத்தில் வேதமான வித்தியாச கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வுநிலை ஆசிரியர் சண்முக பிரபனாவன் அவர்களுக்குரிய கவனத்தை தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கவிதரஞ்சரோதினி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கோட்டக்கல்வி அலுவலகம் அவர்களுக்குரிய அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக ஒரு அன்பு கட்டளையாக திருவள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க அந்த குழக்கிணங்க சில கருத்துக்களை கூறி அந்த விடயத்துக்கு வரலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெரியவராயினும் சிறியவராயினும் யார் உரையாற்றினாங்க, யார் கதை சொன்னாருங்க, அந்த கருத்துக்களை நீங்கள் சரியாக உணர்ந்து சிந்தித்து அதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம். கால்கோள் விழா என்றால் என்ன, கால்கோள் விழா என்றால் என்ன என்ற விடயத்துக்கு வருவோம். கால்கோள் விழா என்றால் தரம் ஒன்று மாணவர்களை முறைப்படி ஒழுங்காக வகுப்புகளிலே இணைப்பதற்கான ஒரு வரவேற்பு விழா. அது 2026 நடைபெறுகிறது. அந்த வகையிலும் இந்த முதல்வர் விருந்தினை அழைத்து
உரையாற்ற வாய்ப்பளித்த அந்த முதல்வர் இந்த சுரேஷ்கும் முதல்வருக்கும் மற்றும் அதோடு அழைக்கிறது காரணமாக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் இந்த கால்கோள் விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இந்த 16-17 பிள்ளைகள் இறைவனர்களால் எதுக்கும் இறைவன் தான் முக்கியம். எந்த விஷயத்துக்கும் சுத்த சிவம், இறைவனெல்லாம் ஒன்று நடக்காது. காலையில் எழுந்தவுடனே வழிபாட்டுக்கு பழகுங்கள் உங்கள் மாணவ செல்வங்கள். அப்ப 16 மாணவர்கள் 17 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 16 மாணவர்களும் இறைவனுடைய அருளால் என்னுடைய ஆசையினால் 16 பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைகூறி யாருக்கும் நன்றி சொல்லாமல் அதை மன்னித்துக் கொண்டு நல்வாழ்வு வாழ இந்த பள்ளிகள் சிறப்பாக அமைய வேண்டும், நல்ல புதுநடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல மகிழ்ச்சிகரமான என்னை வரவேற்று உபசரித்து என்னை உடனேற்று அதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மத்திய கல்லூரியில் தமிழ் பாடசாலையின் ஓய்வு நிலை ஆசிரியர் திரு சண்முக ஜெகநாதன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி ஓய்வு நிலை ஆசிரியர் திரு சண்முக ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றியை பாராட்டிக் கொண்டு நாம் அழைப்பது இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திருமதி கரிகரன் நிரோஜினி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கூட்டக்கல்வி அலுவலகம் அவர்களை அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். பரிசுகள் வழங்கி கௌரவித்த இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் திருமதி கரிகரன் நிரோஜினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசுகள் வழங்கி கௌரவிக்க நாம் அழைப்பது இன்றைய நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புஷ்பாமன் பள்ளி ஆசிரியர் திருமதி சுகிதா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். கௌரவித்த கௌரவ விருந்தினர் புஷ்பாமன் பள்ளி ஆசிரியர் திருமதி சுகிதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பாடசாலை முதல்வர் அவர்களை மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்க வருமாறு அன்புடன் மேடை காலத்தில் நிற்கின்றோம். பசதி முதல்வர் அவர்களை அன்புடன் மேடை காலத்தில் நிற்கின்றோம். எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் திருமதி கேமமாலினி சிவபாலன் அவர்களை என்னுடன் அழைத்து நிற்கின்றோம். பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு நாம் அழைப்பது இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களாக விழுகின்ற தரம் 1 மாணவர்களுடைய வகுப்பாசிரியர் அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிக்க வருமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். கௌரவிக்க வருமாறு எமது பாடசாலையின் ஆசிரியர் ராயஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். புவியரசன் என்பவருடைய ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.